ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. நம்ம எல்லாருக்குமே தேவை என்னன்னா பணம் தாங்க. ஸோ பணம் இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்க முடியும். அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட அந்த பணம் வந்து நம்ம ஜாதகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. 12 பாவத்துலேயும் பணம் இருக்குது. ஆனால் அந்த 12 பாவத்தில் இருக்கக்கூடிய பணம் வந்து எப்போ எப்படி நம்ம கைக்கு வரும், அதை எப்படி கொண்டு வருதுன்றது தான் தெரியாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக இருக்குது. ஸோ எல்லாமே 27 நட்சத்திரம் 9 கிரகம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம ஜாதகரான லக்னத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணும்பொழுது அந்த பணம் வரும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஹிண்ட்டாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து தர்மம், 2 தனம், 3 வந்து காமம், 4 வந்து மோட்சம். இது வந்து மாறாதவை. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் 2வது நட்சத்திர பாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒரு கணக்கெடுங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஆயில்யம் 2த்துலேயோ இல்லை மகா 2த்துலேயோ இன்னொன்று பூரம் 2த்துலேயோ இது போல் இது 2ஆம் பாதத்தில் வந்து எத்தனை கிரகங்கள் எல்லாம் 2ஆம் பாதத்திலேயே இருக்குன்றது ஒரு கணக்கெடுங்க. அந்த கிரகங்கள் எல்லாம் நோட் பண்ணுங்க. ஸோ அந்த கிரகங்கள் எந்த பாவத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் 2ஆம் சாரத்தில் வாங்கியிருக்கணும். இதுதான் பாயிண்ட். ஸோ இதில் அந்த கிரகத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை கிரகங்கள் அந்த 2ஆம் பாதத்தில் இருக்கிறதோ அத்தனை கிரகங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அது 12 கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதுக்கான ஒரு வாய்ப்பை அது உண்டாக்கி கொடுக்கும். ஸோ இதை வந்து நாம் கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணோம். அது போக வந்து அந்த கிரகத்தோடைய காரகத்துவமான வேலைகள் எல்லாம் என்ன அப்படின்றது அது சார்ந்த விஷயங்களில் நம்ம வந்து வேலையோ தொழிலோ செய்யும் பொழுது நமக்கு பணம் தாராளமாக வரும். ஸோ அந்த பணம் வந்து வருங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. நம்ம எப்போவுமே 2ஆம் பாவம் சொல்லுவோம், குருன்னு சொல்லுவோம், சுக்கிரன்னு சொல்லுவோம். இது தாண்டி உள்ளுக்குள்ளே டீப்பாக நம்ம போய் பார்க்கும்பொழுது இது போன்ற சில நுணுக்கமான விஷயங்களும் உண்டு ஜாதகத்தில். ஸோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இது போல சில அமைப்புகள்லாம் இருந்தால் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்கள். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலின்ற யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம், ஓம் சிவாய நம.